மழை தருமோ என் மேகம் மயங்குதம்மா இந்த நாளும் தோகைக்கு தூதுவன் யாரோ தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்னன்னு எஸ்பிவி பாடியிருப்பார். அந்த ராகம் மத்தியமாவதி. ஸோ நம்ம பிரியா மகேஷ் கிச்சனில் இப்போ பார்த்துட்ருக்கிறது மழைக்கால ரெசிபீஸ், ரெய்னி டே ரெசிபீஸ். அதில் ஸோ இப்போ இந்த மாலை நேரத்துலேயும் நீங்கள் அதை பண்ணி மாலை நேரம் சாப்பிட்டிங்கன்னா லைட் ஆன் ஸ்டொமக்காக இருக்கும். மதியமும் சாப்பிடலாம். ஒரு அருமையான ஒரு சூப்பர் ரசம் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த மழைச்சாரல் மாதிரி இந்த காதல் பாடல்கள், நிறைய தத்துவ பாடல்கள், இந்த பாடல்களில் அமைந்த ராகங்கள், அதை பற்றின ஒரு பேஜ் மழைச்சாரல் மாதிரி கொட்டும் உங்களுக்கு. அந்த ராகங்களோட பேஜும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு கிள்ளு மிளகாய் ரசம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாவை எப்படி ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அது கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரசம் பார்க்க போகிறோங்க. எங்கள் ஃபாதர்-இன்-லாவோட நேட்டிவ் மன்னார்குடி. ஸோ தஞ்சாவூரில் தான் அவங்க ஹஸ்பண்ட்லாம் வளர்ந்து படித்ததெல்லாம். ஸோ காமனாக அதனால தான் இதுக்கு டெல்டா ரெசிப்ஸ்னு பேர் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ஒரு இடத்துலேருந்து வந்த இந்த கிள்ளு மிளகாய் ரசம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது மழைக்காலத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கொஞ்சம் சாதத்துலேயே நிறைய ரசம் விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா லைட் ஆன் ஸ்டொமக்காக இருக்கும். அந்த காரமும் அந்த புளியும் அது அப்படியே ஜிவ்வுன்னு ஏறும் தலைக்கு. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சாத்வீகமாக சூப்பராக சமைச்சு நல்லா நம்ம மழைச்சாரல் பேஜில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா குழசலாக நிறைய ரசம், கம்மி சாதம், ஒரு சொட்டு நெய், ஏதான ஒரு நல்ல ஒரு காயிலையும் காரம் போட்டுறாதீங்க. அந்த வெஜிடபிள் ஒரு மிதமான காரத்துலையும், இல்லைனா ஒரு சுட்டப்பலாம் இல்லை பொரிச்சப்பலாம் அவாய்ட் பண்ணுங்கள். பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டீட்டெயில் ரெசிப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். நன்றி, வணக்கம். இதுவரையிலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.